வேலூரில் ஒருதலை காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியை வழிமறித்து கழுத்தை அறுத்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் தனது உயிரை மாய்த்து கொண்டதன் பின்னணி என்ன? 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு ஊர் சுற்றி வந்த இளைஞரின் காதலை ஏற்க மறுத்ததால் நடு ரோட்டில் கல்லூரி மாணவி கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடி உள்ளார். ரத்தம் சொட்டச் சொட்டச் சரிந்து விழுந்தவரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்த இளைஞர் கொலை பாதகச் செயலில் ஈடுபட்டது ஏன்? நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஜீவரத்தினம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோ. 19 வயதான இவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். தன்னை ஒரு காதல் மன்னனாக நினைத்து கொண்டு ஊருக்குள் உலாவி உள்ளார். இவர் தொரப்பாடியில் உள்ள ராம்சேட் நகர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை ஒருதலையாக காதலித்துள்ளார். இந்த மாணவி பயோடெக் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். படித்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த மாணவிக்கு வினோத் தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவி தனது வீட்டில் இருந்து புறப்பட்டுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்ற வினோத் திடீரென மாணவியின் குறுக்கே நிறுத்தி வழிமறித்துள்ளார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி அவருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தை அறுத்தார் அந்த இளைஞர். வயிற்றிலும் குத்திவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இரத்த வெள்ளத்தில் நடு ரோட்டில் சரிந்து விழுந்து மாணவி உயிருக்கு போராடி உள்ளார். உடனே அவ்வழியாக வந்த பொதுமக்கள் மாணவியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவிக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து பாகாயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் கல்லூரி மாணவியை வினோத் ஒருதலையாக காதலித்து வந்தது உறுதியானது. ஆனால் அதனை மாணவி ஏற்க மறுத்த போதும் காதல் என்ற பெயரில் தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாணவியை பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் மாணவி இறந்து விடுவார் என்ற அச்சத்தில் வீட்டிற்கு சென்ற வினோத் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருதலை காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற இளைஞர் கைதுக்கு அஞ்சி தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் வேலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.